4 பேருக்கு என்னுடைய மிஸ்டேக்ஸ் சொல்கிறதுனால அவங்க அந்த தவறுகள்லேருந்து தவிர்த்துக்கலான்னா அதை நான் சொல்கிறதுல நான் விருப்பமும் படுறேன், பெருமையும் படுறேன். அங்கே கேஷியராக நான் இருந்திருக்கேன், கேப்டனாக இருந்திருக்கேன், வெயிட்டராக இருந்திருக்கேன், ஹவுஸ் கீப்பிங் பண்ணியிருக்கேன். இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் ஆரம்பித்தேன். எல்லாமே இந்த 6 மாதத்தில் கற்றுக்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த விதமான நாலேஜும் இல்லாமல், முன் அனுபவமும் இல்லாமல் ஆரம்பித்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு லாஸை கொடுத்தது. ஒரு சரவணா ஸ்டோர் மாதிரியோ இல்லை ஒரு போத்தீஸ் மாதிரியோ கூட நான் வந்திருக்கலாம். நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்க போற இந்த தவறுகள் மட்டும் நான் தவிர்த்துக்கலாம். அறிவு இல்லாம, நாலேஜ் இல்லாம, அறிவுன்னு நான் சொல்றது அந்த துறையை பத்தி வெறும் சட்டையும் ஒரு பனியனையும் விற்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம் நினைச்சது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மிக மிக மிகப்பெரிய தவறு. ₹1 கூட கையில காசு இல்லாம முழுக்க முழுக்க வட்டிக்கு காசு வாங்கி நான் ஆரம்பிச்சது மிகப்பெரிய தவறு. ஐயோ, நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, எல்லாமே போச்சு, உயிர் மட்டும்தான் இருந்தது. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அண்ட் எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம் நவீன். ஸோ உங்களுடைய பிறந்த நாள் அதுவுமா ஒரு நேர்காணல்ன்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த நேர்காணல் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னென்னா, கடைசி நான் உங்களை ஒரு 2-3 வாட்டி இன்டர்வியூ எடுக்கும் போதும் நிறைய உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி கேட்டிருக்கோம். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு அண்ணாமலை படத்தில் வர மாதிரி, என்னடா இவ்வளோண்டு வீட்டில் இருந்தவர் இப்போ இன்றைக்கி இவ்வளோ பேர் பேலஸில் இருக்காருன்னு தோன்றதா இருக்கட்டும். ரொம்ப ஒரு சின்ன ஒரே ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த செங்கல்பட்டு ஸ்டேஷன்லேருந்து சென்னை போனால் அரேபியன் கார்டனை பார்க்காம நம்ம போக முடியாது. அவ்வளோ செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய புகழ்ச்சி இது எல்லாமே கேட்டுட்டேன். இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு ஆப்போசிட் சைடு இருக்கும்ல, தவறு பண்ணாமல் யாருமே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது. அப்படி சொல்லும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பாயிண்ட் வந்திருக்கும். எப்படி புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே வந்துச்சோ அதே மாதிரில எல்லாருக்குமே ஆமாம்ல நம்ம இந்த தப்புலாம் பண்ணியிருக்குமே, இல்லை பின்னாடி யோசிக்கும் போது நம்மளுக்கு அந்த டைமில் ஒரு வயசு வேகத்தில் இதெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம எப்படிலாம் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கெல்லாம் அந்த காலேஜ் டைமில் கெத்தான பண்ணது நினச்சா இப்போ சிரிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆங்கிளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்ஸ் ஆஃப் மிஸ்டர் அப்துல் நபீல் அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா, கொஞ்சம் என்னுடைய நேம் கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். என்ன வேற மாதிரி டேமேஜ் இல்லை, அந்த மாதிரி டேமேஜ் ஆகிற அளவுக்கு கேட்க மாட்டேன். பட் இருந்தாலும் இதை பார்த்து, ஏன்னா சில பேர்லாம் கேட்கும்போது என்கிட்ட போகும்போது உங்களோட கான்டாக்ட் எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆங்கிளாக பேசணுமா, இதெல்லாம் இல்லை, அவர் பேசுகிறத கேட்டாவே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஒரு 5 நிமிஷம் ஃபோனில் பேசினா போதும், ஒரு ஐடியாவே எனக்கு வேணும். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா, இவ்வளோ லட்சம் இருந்தால் தான் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். அப்படி இருக்காது உங்களுடைய ஆங்கிள், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். அந்த தன்னம்பிக்கையும் முயற்சி இருந்தால் நீ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சொல்லும் போது எல்லாருக்குமே இந்த ஒரு லாஸ்லேருந்து சொல்லுவாங்க சார். ஸோ ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆகிருக்கும், அதுலேருந்து திரும்ப இந்த லாஸே ஆகக்கூடாது. நிறைய பேரோட பிஸ்னஸ் அப்படியே முடங்கி போகிறதுக்கான பெரிய காரணமும் அதுவாக தான் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படுது, இல்லை ஒரு பெரிய பணம் இது ஏற்படுது. உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி ஆயிருக்கா? நிறைய நடந்திருக்கு நவீன். ஆக்சுவலி பிஃபோர் கோயிங் டு தி சப்ஜெக்ட், 4 பேருக்கு என்னுடைய மிஸ்டேக்ஸ், நான் பண்ண தவறுகள் வேணும், அது சொல்கிறதுனால அவங்க அந்த தவறுகள்லேருந்து தவிர்த்துக்கலான்னா அதை நான் சொல்கிறதுல நான் விருப்பமும் படுறேன், பெருமையும் படுறேன். தப்பே இல்லை. நீங்கள் நிறைய லாஸ் நடந்ததுக்கு அதுக்கெல்லாம் நான் செஞ்ச நிறைய மிஸ்டேக்ஸ் தான். ஆக்சுவலி நான் என்னுடைய 20வது வயசில் நான் என்னுடைய சொந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். சைதாப்பேட்டையில் திருப்பூர் பனியன் சென்டர்னு ஒரு சொந்தமாக நான் ஒரு உள்ளாடைகள், அதாவது திருப்பூர்லேருந்து செகண்ட்ஸ் உள்ளாடைகள் வாங்கிட்டு சேல் பண்ணுற ஒரு வியாபாரம் சைதாப்பேட்டையில் ஆரம்பித்தேன். அங்கே நான் முதல்ல நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் 10th முடிச்சுட்டு குடும்ப சூழ்நிலைனால நான் 16 வயசில் வேலைக்கு போனேன். 20 வயசு வரைக்கும் நான் 4 வருஷம் அங்கே சைதாப்பேட்டில் அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ன்ற ஒரு இடத்துல நான் வேலைக்கு போனேன். ₹600 சம்பளத்துக்கு நாங்கள் வேலைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் சின்னதுலேயே எனக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணுன்ற கனவுகள் அதிகமாக இருந்ததுனால சொந்தமாக தொழில் பண்ணணுன்னு முடிவு பண்ணேன். ஆரம்பித்ததில் முதல் தவறுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதிகம் அனுபவம் இல்லாமல் நான் ஆரம்பித்தது என்னுடைய மிகப்பெரிய தவறு. வெறும் சேல்ஸ் தான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பர்ச்சேஸ் இருக்குது, ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது இருக்குது,
ஸ்டாஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கு இது எதுவுமே நான் கற்றுக்காம வெறும் சேல்ஸ் ஒரு விற்கிறத மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை வித்துட்டேன்னா நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம், பிஸ்னஸில் ஜெயிச்சிடலான்ற ஒரு தப்பான ஒரு கருத்தை வச்சு நான் ஆரம்பித்தது தப்பு. அனுபவம் ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த உடனே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 6 மாதம் நான் வந்து ஒரு பள்ளிக்கரணையில் ஒரு ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போனேன். அங்கே நான் வெறும் ஆர்டர் எடுக்கிறது மட்டும் செய்யலை. ஓகே, அங்கே கேஷியராக நான் இருந்திருக்கேன், கேப்டனாக இருந்திருக்கேன், வெயிட்டராக இருந்திருக்கேன், ஹவுஸ் கீப்பிங் பண்ணியிருக்கேன், கிச்சன் ஸ்டாஃப் கிட்ட குக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன், பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன், ஓவர் ஹெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றது கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கல்பாக்கத்தில் முதல்ல 16 வருஷம் முன்னாடி 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பிக்கும் போது இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் ஆரம்பித்தேன். எல்லாமே இந்த 6 மாதத்தில் கற்றுக்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்பவும் கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு கடை திறந்த 20 வயசில் நான் ஆரம்பிக்கும் போது எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் முன் அனுபவமும் இல்லாமல் ஆரம்பித்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு லாஸை கொடுத்தது. ஸோ ஆக்சுவலி நான் அந்த வியாபாரத்திலேயே ஒழுங்காக நான் கற்றுக்கிட்டு பண்ணியிருந்தா 5 வருஷத்துலேயே நான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் இது மட்டும் இல்லை, நிறைய தவறுகள் நான் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒரு சரவணா ஸ்டோர் மாதிரியோ இல்லை ஒரு போத்தீஸ் மாதிரியோ கூட நான் வந்திருக்கலாம். நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்க போகிற இந்த தவறுகள் மட்டும் நான் தவிர்த்துக்கிட்டு தான். ஸோ அறிவு இல்லாமல், நாலேஜ் இல்லாமல், அறிவுன்னு நான் சொல்கிறது அந்த துறையை பற்றி வெறும் சட்டையும் ஒரு பனியனையும் விற்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம்னு நினச்சது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. 2வது தவறு தெரிஞ்சுக்கணுமா? மிக மிக மிகப்பெரிய தவறு, ₹1 கூட கையில காசு இல்லாம முழுக்க வட்டிக்கு காசு வாங்கி நான் ஆரம்பிச்சது மிகப்பெரிய தவறு. அப்படியா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வெளியில வாங்குனீங்களா? அதுவும் தண்டலுக்கு வாங்கினேன் நவீன். தண்டலுக்கு எனக்கு தெரியாது. அப்ப என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு? கொடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சா? ஆக்சுவலி நான் அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ன்ற கடையில வேலை செய்யும் போது அந்த கடை ஓனர் வந்து தண்டலுக்கு காசு வாங்குவார். 1 லட்சம் தண்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 1 லட்சம் ரூபா வாங்கினாருன்னா 10,000 முடிச்சுட்டு 90,000 கொடுப்பாங்க. 100 நாள் அதை டெய்லி 1000 ரூபா பே பண்ணணும். டெய்லி நான் தான் அந்த புக்குக்குள்ள வச்சுட்டு அந்த சாமின்ற அந்த தண்டல் கொடுக்குறவருக்கு நான் தான் கொடுப்பேன். அப்படிதான் அந்த சாமின்றவர் எனக்கு அனுபவமே ஆனார். ஸோ எப்படி என்னுடைய ஓனர் கொடுக்குறாரு, அவர் வந்து அந்த வியாபாரத்தில் நிறைய சம்பாதிக்கிறாரா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாமல், யாருக்கிட்டையும் நான் வந்து அட்வைஸும் கேட்காம டைரெக்டாக நான் ஒரு கடை டூலெட்டுன்னு சைதாப்பேட்டையில் பஜார் ரோட்டில் பார்த்த உடனே அங்கே கடை திறந்துடலான்ற ஐடியாவோட கையில் காசு இல்லாமல் நேராக சாமிக்கிட்ட போய் 1 லட்ச ரூபா தண்டல் காசு வாங்கிட்டு வந்து நான் வியாபாரத்தை ஆரம்பித்தது மிகப்பெரிய ஒரு தவறு. கடையை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்ததே நான் வாங்கின அந்த வட்டி. எவ்வளோ எடுத்தீங்க 1 லட்சம் போட்டு? என்னால் எங்க சைக்கிள் வச்சிருந்தேன் நவீன், என்னால் ஒரு பைக் கூட வாங்க முடியல, ஒரு டிவிஎஸ் 50 கூட வாங்க முடியல. தான் இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. 100 நாள் ஆனால் கடையில் சரக்கும் காலி ஆகிடும், கையில் காசும் காலி ஆகிடும். திருப்பி நான் சாமி கிட்ட வட்டிக்கு காசு வாங்க போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஐயோ, நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, என்ன சொல்றது, எல்லாமே போச்சு. உயிர் மட்டும்தான் இருந்தது, மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அவ்வளோ. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு தப்பு என்ன பண்ண தெரியுமா? நான் கடை திறந்த நேரத்தில் தான் இந்த கிரெடிட் கார்டெல்லாம் வந்தாங்க. அவங்க வந்த உடனே கிரெடிட் கார்டு உங்களுக்கு எலிஜிபிள்னாங்க. உடனே நான் கிரெடிட் கார்டை வாங்கினேன். எனக்கு அந்த கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாத வயசு. ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கலான்றது தெரியும், ஏதாவது வாங்கினா ஸ்வைப் பண்ணலான்றது தெரியும். நான் ஏடிஎம்மில் காசு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாள்லேருந்து வட்டி. ஆமாம், கிரெடிட் கார்டில் ரொம்ப 10,000 20,000 லிமிட் இருந்தது. நான் பல லட்ச ரூபா கட்டினேங்க கிரெடிட் கார்டில். காலங்கத்தில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து நின்றுடுவாங்க. நான் மன உளைச்சலாகி அந்த வட்டிக்கு காசும் கிரெடிட் கார்டும் அதனால தான் நான் முடிவு பண்ணேன், நான் கல்பாக்கத்தில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது வட்டிக்கு காசு வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் லைஃப்பில் நான் கார் கூட நான் லோனுக்கு வாங்குறது இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக வாங்குற கார் எதுவும் லோனுக்கு வாங்குறது இல்லை. ஸோ காசு இருந்தால் வாங்குறது. கிரெடிட் கார்டு அன்னைக்கு தூக்கி போட்டு தான் செட்டில் பண்ணி. ஐயோ. சார், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்போ இதை பார்க்குறவங்களே இப்போ கரண்ட்டாக இளைஞர்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, லோன் ஆப் இல்லாமல் அவங்களால கடைசி ஒரு 10 நாளில் ஏற்கவே முடியாது. ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசி ஒரு 10 நாள் லோன் ஆப்லேருந்து எடுக்கிறது, திரும்ப சம்பளம் வந்தோடனே அதை அடைக்கிறது, திரும்ப லோன் எடுக்கிறது, இதை ஒரு ரொட்டேஷனாக வச்சே எல்லாம் இருக்காங்க. வேர் இட் வில் லீட்? எங்கே இது போய் முடியும்? மன உளைச்சலில் தான் போய் முடியும், நஷ்டத்தில் தான் முடியும். நிம்மதியே இருக்காது வாழ்க்கையில். வாழ்க்கை பூரா கடனாளியே தான் இருக்க முடியுமே தவிர, ஏதாவது அவசர ஆத்திரம் ஒரு வீடு ஏதாவது ஒன்று வாங்குறதா இருந்தால் ஓகே, அது கூட நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட்டு லோன் வாங்காமல் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் நவீன். ஆனால்
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பரக்கத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் அரபிக்கில். அந்த பரக்கத்து வரும் பாருங்க, அது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு லோன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. வட்டிக்கு காசு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு கடனும் வட்டிக்கு கைமாத்து வாங்கிக்கோங்க. சப்ளையர்கிட்ட வந்து ஏங்க எனக்கு ஒரு மாதம் கடன் கொடுங்கன்னு கேட்டு சப்ளையர்கிட்ட கடன் வாங்கிக்கோங்க. ஆனால் வட்டிக்கு காசு வாங்கினா அந்த வியாபாரம் விளங்கவே விளங்காதுன்றது என்னுடைய ரொம்ப ஆணித்தனமான ஒரு ஒரு நம்பிக்கை. ஓகே ஆமாங்க. ஓகே 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 ரைட். வட்டிக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட அடுத்த தவறு என்னன்றது, நான் செஞ்ச பெரிய தவறு என்னன்றது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அனுபவம் இல்லாம ஆரம்பிக்காதீங்க. உங்ககிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும், உங்க பெற்றோர்கள்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா தயவு செய்து அந்த துறையை சேர்ந்த யார்கிட்டயாவது போய் வேலைக்கு சேர்ந்து சம்பளமே இல்லைனாலும் அனுபவத்தை நீங்க லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்றது என்னுடைய முதல் அட்வைஸ். நான் பண்ண மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ரெண்டாவது, வட்டிக்கு காசு வாங்கி பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஐடியா இருந்தா அந்த ஐடியாவை 4 பேருக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ற உங்களுக்கு ஸ்கில் இருந்தா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கே நிறைய பேர் இருக்காங்க நவீன். நீங்க யூ பிரிங் இன் இன்வெஸ்டர்ஸ். நீங்க அந்த வர்ற லாபத்தை இன்வெஸ்டர்ஸோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா வட்டிக்கு மட்டும் காசு வாங்கி ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க என்னுடைய சகோதர சகோதரிகளை. இது இந்த அண்ணனுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ரைட் 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 எக்ஸலன்ட் சார். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் பேசுகிறீங்க. எனக்கு என்னென்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகலையோ வெளிப்படையாக பேசலையோன்ற ஒரு சின்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் அப்படி தோணுது என்னென்னா, ஆரம்ப காலத்தில் இந்த ஒரு பணப்பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஃபேஸ் வந்து ஒரு பயங்கர என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபேஸு. என்னடா கையில், ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து 1 லட்ச ரூபான்றது பெரிய காசாக தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு 1 லட்சன்றது ஒரு வார வருமானம், 3 நாள் 2 நாள் வருமானமாக மாறி இருக்கும். அப்போ அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயந்தான் பயங்கரமாக இருக்கும். அதில் பண்ணுற தப்பு தான் அதில் பாதாளத்தில் சில பேரை கொண்டு போய் வைக்கும், கோபுரத்தில் மேலே எடுத்துன்னு போய் வைக்கும். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் சார் என்ன தப்பு பண்ணீங்க? நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் நவீன் நீங்க நோண்டி எல்லாத்தையும் எடுத்துறீங்க. சரி, இப்போ இந்த விஷயத்த நீங்கள் இங்கே சொல்கிறது ஒரு வாக்கிலே பேசலாம். ஒரு ஃப்ரீயான இடத்துக்கு போனால் இன்னும் ஃப்ரீயாக பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நான் பர்த்டே ஆனா என் ஸ்டாஃப்ஸோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பெண்ட் பண்றது என்னுடைய பெட்ஸோட அதிக நேரம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம், அதை வச்சு நீங்கள் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமா, அதுதான் நினைச்சேன். நீங்க வேற சும்மா கூட யார் வந்தாலும் பயங்கரமா கிஃப்ட் தரீங்க, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். இல்ல இது வந்து இப்போ நான் லாபத்துல தான் எல்லாமே செய்யறேன், அசல்ல நான் செய்யல. ஆனா நீங்க கேட்டது 100க்கு 100 கரெக்டான கேள்வி. எப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்களான்னு தெரியல. எனக்கு நான் 20-21 வயசுலலாம் நான் வியாபாரம் ஆரம்பிச்ச உடனே லாபம் வருதோ இல்லையோ டெய்லி காசு வர ஆரம்பிச்சது. காசு வரும்போது நவீன் எப்படின்னு தெரியல, எங்கேருந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஓகே, யூனோ யூ வில் நாட் பிலீவ் மீ, நான் வேலை செய்யும் போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே ஒருத்தர் 2 பேர் தான். ஆனால் திருப்பூர் பனியன் சென்டர்ன்ற ஒரு கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20-30 ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ்வலாக வந்து வெளியெல்லாம் அதிகம் சுற்றுற டைப் கிடையாது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து வந்ததுக்கப்புறம் எல்லா கருமத்தையும் அதாவது ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண என்ன சொல்றது, இங்க சொல்றது தப்பு இருந்தாலும், நான் வந்து ரொம்ப 5 வயசுல செட்டில் ஆக வேண்டிய நானு 5 வருஷத்துல திருப்பூர் பனியன் சென்டர் ஆரம்பிச்சு 5 வருஷத்துல நான் வந்து அந்த பிசினஸ்ல பெரிய அளவுல நான் ஒரு தொழிலதிபரா ஆக வேண்டிய நானு வீணா போனதே அப்ப என் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பாண்டிச்சேரி போலாம் மச்சான் வான்னு கடையை அப்படியே விட்டு நான் போயிடுவேங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? கடையில வெறும் ஸ்டாஃப் இருப்பாங்க 2-3 பேரு, நான் இருந்தா நான் சேல்ஸ் நல்லா பண்ணுவேன். ஆமா, அப்படியே அவங்க கூட போயிடுறது, சினிமாவுக்கு போயிடுறது, எங்கெல்லாம் சுத்தணுமோ எல்லா இடத்துலயும் சுத்துறது. காசு வருமா, வியாபாரத்துல இருக்கிற காசு எல்லாத்தையும் ஹோட்டல்ல செலவு பண்றது, அப்படி செலவு பண்றது, இப்படி செலவு பண்றது. எப்படி நான் பிரச்சனையில மாட்டாம இருப்பேன்? ஐயோ, ஏன்னா 2 விதமான ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க இந்த மாதிரி சமயங்கள்ல. ஒன்று வந்து பயங்கரமா பேம்பரிங் பண்ணுவாங்க, மச்சான் நீ தாண்டா அடுத்து பயங்கரமா சம்பாதிக்கிற, சூப்பரா பண்ற, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி கைட் பண்றவங்களும் இருப்பாங்க. இன்னொரு ஆப்போசிட்ல வந்து கரெக்டா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தோட ஹேண்டில் பண்றவங்க இருப்பாங்க. இது நீ பண்றது இதுதான் தப்பு. ஆனால் நிறைய நேரங்கள் என்ன ஆகும், இவன் நம்ம கூட சேர்ந்து தப்ப சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விலக்கிடுவோம். யார் நம்மளை பேம்பர் பண்றாங்களோ அவங்கள கூட வச்சிருவோம். எந்த மாதிரி அந்த சர்க்கிள் அப்போ வளர்த்துக்கணும் சார்? அந்த மாதிரி எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க சொல்றதை நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்றேன். என்கிட்ட சொல்லுவாங்க, நபீல் டே நீ வீண் செலவு பண்ற, அவனுங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கறக்கிறதுக்காக தான் அவங்க கூட இருக்காங்கன்னுலாம் சொன்ன ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து கூட வைக்கல.
நீ சூப்பர்டா, நீ பெரிய ஆள்டா, நீ அப்படிடா, நீ இப்படிடான்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ தெரியல, அந்த நேரத்துல பயங்கரமா பறக்கிற மாதிரி இருக்கும். பறக்கிற மாதிரி இருந்ததா. அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் போக ஆரம்பிச்சேன். இங்க வியாபாரம் லாஸ் மேல லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதை மறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுடுச்சு நவீன். உண்மையை சொல்றேன், இன்னைக்கு ஜென்ரேஷன் கிட்ட ப்ளீஸ், நீங்க ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது உங்களை ரொம்ப பாராட்டுறவங்க, நீ சூப்பரு, நீ அப்படி, நீ இப்படின்னு சொல்றவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. உன்னுடைய தவறுகளை சொல்றவங்க தான் உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸு. நீ செலவு பண்ணும்போது நீ ஏன் இதை செலவு பண்றேன்னு கேட்கறவன் தான் உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்டு. உன்னை மேலும் மேலும் செலவு பண்ண வைக்கிறவன் உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்டா இருக்கவே முடியாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னேன். அப்படி அந்த 2 உண்மையான ஃப்ரெண்டு சொல்றதை கேட்டிருந்தா நான் 25 வருஷம் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு. 5 வருஷத்துல நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன் நவீன். அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா கூட அவங்கள விட்டுவே கூடாது. ஆனா இப்ப நீங்க ஒரு பக்கம் நீங்க எப்படி சொல்றீங்க, இப்ப இருக்க ஜென்ரேஷன் எப்படி பேசுறாங்க, என்னடா வி ஆர் லிவிங் ஒன்ஸ், நம்ம அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், நம்ம எவ்வளோதான் பணத்துக்கு பின்னாடி ஓடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் லைக் தே வில் கன்வின்ஸ், அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்க தான் பார்க்குறாங்க நிறைய நேரத்தில். ஸோ இது எப்படி இந்த ஒரு 2 இதுக்கு நடுவில் எப்படி பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது சார்? என்னை பொறுத்திருங்க, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஹலாலான முறையில், ஹலால்னா இறைவன் எதெல்லாம் நீ பண்ணலான்னு சொல்லியிருக்கானோ அந்த முறையில் நீ எவ்வளோனா செலவு பண்ணு. வருமானத்தில் அசல்ல கை வைக்காத. அசல்னு ஒன்று இருக்கு, லாபம்னு ஒன்று இருக்கு. லாபத்தில் குடும்பம் இருக்கு, பெற்றோர்கள் இருக்காங்க, கடமைகள் இருக்கு. இதெல்லாம் போக ஒரு 100 ரூபா லாபம் கிடைக்குதா, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா கூட, 40 ரூபா கூட நீ ஜாலியா செலவு பண்ணிக்கோ ஹலாலான முறையில். ஆனா அசல்ல நீ கை வச்சா நீ மாட்டிப்ப. இப்போ ஒர்க் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களை மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கூட சம்பளம் வருதா, கமிட்மெண்ட்ஸ்னு இருக்கு. பெத்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடணும். அவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, அதெல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சு போக ஒரு சர்டன் பர்சன்டேஜை உங்க நல்ல என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒதுக்கி வைங்க. அது தப்பு கிடையாது. ஆனா வர்ற 50,000 ரூபா வந்தா 1 லட்சம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா, என்ஜாய் பண்ணீங்கன்னா, ஊருக்கு காட்டி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. வர்ற லாபத்துல என்ன வேணா பண்ணிக்கோ, தட்ஸ் யுவர் மணி. ஆனா கமிட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமைகளை முதல்ல செஞ்சுட்டு மீதி இருக்கிறதுல என்ன வேணா பண்ணிக்கலாம். சரி, ஹவு டு கட் ஆஃப் தம்? அதுவும் நிறைய பேர் என்னடா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவங்க சில நேரங்கள் எப்படி ஆகும், ஒரு கட்டத்தில் ரியலைசேஷன் பாயிண்ட் வரும். ஆனால் அவங்கள சுற்றி இருக்கவங்க அவங்கள விடவே மாட்டாங்க. என்ன தலை இப்படி பண்ணுறாரு, அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ ப்ரூட்டலாக அப்படியே தான் கட் பண்ணி ஆகணும், ஒரு வழியே இல்லை. நீங்கள் ப்ரூட்டலாக அப்படியே கட் ஆகலைன்னா உங்ககிட்ட இல்லைன்னா அவங்களே கட் ஆகிடுவாங்க. இல்லைன்னா அவங்க அட்ரஸே இருக்காது. இருக்கும்போது 100கணக்கான ஆட்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு உதவின்னு போனால் அது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லாரும் அப்படி கிடையாது. 100% இப்படி தான் இருக்காங்க. ஓகே, அதனால உங்களை நீங்க பார்த்துக்கோங்க. யாரும் உங்களை பார்த்துக்க மாட்டாங்க. ஓகே, காசு இல்லைன்னு வைங்க நவீன், ஒரு நாய் கூட இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம மதிக்காது. அதை நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நிறைய உதவிகள்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. லாபத்தில் ஒரு பங்கை உதவி பண்ணுங்க. ஆனா சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வர்றவங்களையும், ரிலேட்டிவ்னு சொல்லிக்கிட்டு வர்றவங்களையும் நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க வீணா போயிடுவீங்க நவீன். நீங்க வாழ்க்கையில வளரவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். ஆமா இருக்கு. அப்படியே டோட்டலாவே ஒதுக்கிட்டீங்களா அவங்க அந்த சர்க்கிள்? எல்லாரையும் பார்ப்பேன், பேசுவேன், ஹாய் ஹலோன்னுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி மீட் பண்ணவங்க எல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியே. ஆமா சொல்லிட்டு போட்டு பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு நீ வியாபாரத்துல மேலேயே வரமாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் அன்னைக்கு நான் கொடுத்த அட்வைஸ் தான் இன்னைக்கு அவர் நல்லா இருக்காருலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு போட்டு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆமா, அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷமா இருந்தா அது சந்தோஷப்பட்டு போட்டும். இன்னைக்கு நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டேங்க. நீ கொஞ்சம் பட்டு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டேன். ஆமா.